சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நாங்கள் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து சோம்பு போட்டுக்கிறேன், அப்புறம் வெந்தயம் போட்டுக்கிறேன். நல்லா பொரியட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த சைடு சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். புளி, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா கம்மா மீனால் புளி அதிகமாக ஊற்றினாவே நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கம்மா சிலேபி மீன் தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் சாதம் வெந்துருச்சு. சாதத்தை வடித்து விட்டுக்கலாம். மீன்லாம் வெந்துருச்சு. அவ்வளோதான், கம்மா மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இது வந்து எங்கள் பப்பிக்கு சாப்பாடு செய்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன்.